வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் திருச்சி காந்தி மார்க்கெட் மற்றும் காந்தி மார்க்கெட்டில் இருந்து பால் பண்ணை வரை உள்ள பகுதிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 70 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்தி மார்க்கெட் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த பகுதியிலிருந்து முழுவதுமாக வேறு இடத்துக்கு மாற்ற போகிறாங்க. அதற்கான அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. அதனால் தற்போது அந்த காந்தி மார்க்கெட் பகுதி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த காந்தி மார்க்கெட் பகுதிக்கே முக்கியமான சாலை இந்த வெள்ளமண்டி சாலை. அந்த வெள்ளமண்டி சாலையில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் காய்கறி வணிக வளாகம் வந்துடும். இந்த காய்கறி மார்க்கெட், வெள்ளமண்டி, வெங்காய மண்டி, வாழைக்காய் மண்டி, இத்தனை பகுதியையும் சேர்த்து தான் இந்த காந்தி மார்க்கெட் என்ற ஒரு புகழ்பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த மார்க்கெட் இந்த காந்தி மார்க்கெட். அந்த காந்தி மார்க்கெட்டுக்கு நம்ம வெள்ளமண்டி சாலையில் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். காந்தி சந்தை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம், மிகவும் பழமையான ஒரு இடமும் கூட. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய இடம் இந்த காந்தி சந்தை. கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு, முக்கிய பகுதிகளுக்கு இங்கேருந்து காய்கறிகள் மொத்தமாக சப்ளை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறைக்கு மேலே இந்த இடத்துல தான் இந்த காந்தி சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. என்னோடய தாத்தா அடிக்கடி இந்த சந்தைக்கு வந்த ஞாபகங்கள் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா இந்த சந்தைக்கு வருவார். இப்போ நான் இந்த மார்க்கெட்டுக்கு அடிக்கடி சென்றிருக்கிறேன். அதுக்கு போல் நிறைய பேர் இந்த காந்தி மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சந்தைக்கு இந்த காந்தி சந்தைக்கு சென்ற ஞாபகம் இருக்கும். இன்றும் நீங்கள் இந்த சந்தையில் கூட நீங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கலாம். அல்லது இங்கே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பகுதியில் போய் காய்கறிகள் சில்லறையாக விற்பனை செய்யலாம். இப்போ நான் காந்தி மார்க்கெட்டோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டேன். இந்த பகுதி காய்கறிகள் விற்பனை நடைபெறக்கூடிய இடம். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி இந்த லெஃப்ட் சைடில் உள்ளே போனோன்னா முக்கிய என்ட்ரன்ஸ் பகுதி. இந்த காய்கறி முக்கிய விற்பனை நிலையத்தை நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா எந்த டைமுமே எப்போதும் ஒரு விறுவிறுப்பாக வியாபாரம் நடைபெறக்கூடிய ஒரு இடம் இந்த காந்தி மார்க்கெட். மார்க்கெட்டோட உள்ளே வருவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் முக்கியமான நுழைவு வாயில் இந்த பகுதி தான். ஏன்னா இந்த இடத்துல தான் பஸ்ஸை விட்டு நம்ம இறங்கி வந்தாலும் உள்ளே போகிறதுக்கு, அல்லது உள்ளே நம்ம எல்லா காய்கறிகளும் மற்றும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வந்த உடனே பஸ் ஏறக்கூடிய இடம் இந்த இடம் தான். நம்ம உள்ளே போகும்போதும் இந்த முக்கிய நுழைவு வாயிலில் உள்ளே போகும்போது நமக்கு முதல்ல காட்சியளிப்பது நம்மளோட காந்தி தாத்தா அவர்களோட சிலை தான் அங்கே முதல்ல காட்சியளிப்பார். ஏன்னா அவரோட நினைவாக இந்த சிலை எந்த ஆண்டு வைக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கல்வெட்டில் காந்தி தாத்தாவுக்கு கீழே இந்த கல்வெட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மார்க்கெட் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது, யாரால் திறந்து வைக்கப்பட்டது, எந்த வருடம் திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற அத்தனை தகவல்களும் இந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. அண்ணா காந்தி சிலைக்கு எதிர்த்தாப்புலேயே பழக்கடையை வச்சுருக்காங்க. இந்த பழக்கடைக்கு பக்கத்தில் தான் பூ மார்க்கெட், பூ சில்லறை விற்பனை மற்றும் மாலை கடைகள் வரிசையாக இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்கேன்.
இங்கே விற்பனை செய்யக்கூடிய அத்தனை அண்ணன்களுமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் என்னமோ என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, எல்லா பகுதியும் வீடியோ எடுக்க முடியல. வியாபாரம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்னொன்று, எல்லாருமே இது மாதிரி வீடியோவுக்கு விரும்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு யோசனையிலே நான் வந்து நிறைய பகுதியில் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இப்படி எந்நேரமும் விறுவிறுப்பாக வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல வந்து செயல்படும் அப்படின்னு தெரியல. மேபி இன்னொரு 2 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் தான் இந்த இடத்துல இயங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாற்று திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து வேறு பகுதிக்கு மாற்றப்பட போவதாகவும், இந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்போடு கூடிய வணிக வளாகம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. அது எந்த ஆண்டு அதுக்கான பணிகள் வந்து துவங்கும், எப்போது முடிவடையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் உறுதியாக தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்புகள் மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி 11 மணி வரைக்குமே வந்து சில்லறை வியாபாரமும் மொத்த வியாபாரமும் ரெண்டுமே நடக்குது. அந்த 11 மணிலேருந்து அந்த 3 to 4 அதிகாலை 4 மணி வரையிலும் தான் கொஞ்சம் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய நேரம்னு நினைக்கிறேன். மற்ற நேரங்கள் எல்லாமே பார்த்தா இந்த பகுதியில் நேரமும் மக்கள் அங்கே வந்து மொத்தமாக காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக வந்து செல்லக்கூடிய இடமாக இந்த காந்தி சந்தை வந்து சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக உள்ளது. இதுவரைக்கும் மார்க்கெட்டோட உள்பகுதியில் காய்கறிகள் விற்பனை நடைபெறக்கூடிய அந்த பகுதியை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நான் வந்து வெளியில் வந்துட்டு மீன் மார்க்கெட் வழியாக பால்பண்ணை, திருவரம்பூர் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கியமான சாலை தான் இந்த சாலை. ஸோ இதற்கு அடுத்தபடியாக மீன் மார்க்கெட், இறைச்சி கூடம், வாழைக்காய் மண்டி, இப்படி நிறைய பகுதிகள் இதற்கு அடுத்தபடியாக தான் 1 by 1 இருக்குது. ஸோ அந்த பகுதியெல்லாம் தாண்டி பால்பண்ணை வரைக்கும் உள்ள பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வாழை மண்டி இருக்குது. அதாவது வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாமே மொத்த விற்பனை நடைபெறக்கூடிய அந்த வாழை மண்டி இந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு பக்கத்திலே தான் மீன் மார்க்கெட் வந்து இருக்குது. ஏற்கனவே இருந்த இடம் தான் அந்த மீன் மார்க்கெட். அந்த பழைய பில்டிங்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வந்து இப்போ மீன் மார்க்கெட் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த ரோடு வந்து எப்பயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் ட்ராவல் பண்ண நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் ட்ராவல் பண்ணேன். அதனால் வந்து ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்தது, டிராஃபிக்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வந்து நிறைய குடியிருப்புகள் உள்ள பகுதி. வரகநேரி, தாராநல்லூர், பிஸ்வாஸ் நகர், பால்பண்ணை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள் மிக்க பகுதியாக உள்ளது இந்த பகுதி. அதனால் அனைத்து மக்களுமே பால்பண்ணை அந்த ஜங்ஷன் வழியாக நீங்கள் வந்து பைபாஸில் ஏறணும் அப்படின்னா இந்த ரோட்டை தான் வந்து பயன்படுத்துறதுனால எந்த நேரமும் இந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். இந்த பகுதி போல் திருச்சி மாநகரில் நிறைய பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி இருக்குது. அந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு தான் வந்து நமது தமிழக அரசு சென்னையில் மாதிரி திருச்சியிலையும் வந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து கொண்டு வரப்படும்னு சொல்லி ஓரிரு மாதங்களுக்கு முன்பே அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. அதற்கான ஆய்வு பணிகள்லாம் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திருச்சிக்கும் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
இந்த பகுதியில் ஒரு உயரமான பில்டிங் ஒன்று தெரியுது. அதாவது பால் பண்ணை ஜங்ஷன் பக்கத்தில் இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் சென்னை பைபாஸில் போகும்போதே கூட பார்க்கலாம். இந்த பில்டிங் வந்து இந்த பகுதியில் மிக உயரமான பில்டிங்காக தெரியுது. நான் கூட ஏதோ தனியார் நிறுவனம் தான் இந்த பில்டிங் வந்து கட்டுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்த்தா அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து தனியார் நிறுவனத்தோட பில்டிங் இல்லை, தமிழ்நாடு அரசோட பில்டிங் தான். அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறாங்க. அதாவது மகாலட்சுமி நகர் மற்றும் விஸ்வாஸ் நகருக்கு சாலை பிரியக்கூடிய அந்த பகுதியில் இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து பால் பண்ணை ஜங்ஷன் பகுதிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் நாம் காந்தி மார்க்கெட்டில் இருந்து பால் பண்ணை ஜங்ஷன் வரைக்கும் உள்ள பகுதி முழுவதுமே இந்த வீடியோவில் பார்த்தோம். நிறைய பகுதிகளை நம்மளால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா மிகப்பெரிய பகுதி, மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி, எல்லாத்தையும் நம்மளால் இந்த வீடியோவில் எடுக்க முடியல. அப்படி எடுத்தோன்னா ரொம்ப நேரம் இந்த வீடியோ ரன் ஆகும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.